பூனை மீசை செடின்னு சொல்லுவாங்க. இந்த பூனை மீசை செடியை ஆங்கிலத்தில் கேட் விஸ்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இதை ஜாவா டீ பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடியோட பூக்கள் பார்க்க வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நீட்டாக பூனையோட மீசை மாதிரியான ஒரு வெளிப்புற தோற்றம் இருக்கும். பார்க்கறதுக்கு இதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இதனாலேயே இந்த செடிக்கு பூனை மீசை செடின்னு ஒரு பேர் வந்தது. இந்த செடியோட இலைகளை கொதிக்க வைத்து தண்ணியில் கஷாயமாக்கி நம்ம குடிக்கும்போது பார்த்தா சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இயற்கையாகவே சீக்கிரமே அது கரைந்து வெளியேற்றமாகிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். இப்போ இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலாம்? கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் இருக்குது அப்படின்றவங்க தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவு பூனை மீசை பொடி எடுத்துக்கணும். 1 டீஸ்பூனுக்கு 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 200 மில்லின்றது நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இது இருக்கும்போதே காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னாடி இதை குடிச்சிடணும். தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு 60 மில்லின்னு 60 நாட்கள் வரைக்கும் இதை குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக வயிறு வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பித்தப்பை கல் இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி, ரொம்ப டிப்பிக்கலாக முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? முதுகு வலி, அடி வயிற்று வலி எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணி கிட்னி ஸ்டோன், கால் பிளாடர் ஸ்டோன் ரெண்டுத்தையும் இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்கிறதோட மட்டும் இல்லை, சிறுநீரகம் உறுப்பியை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும்.